திருவண்ணாமலையில் தண்டராம்பட்டு ரோடு நல்லவன் பாளையத்தில் பார்த்தீங்கன்னா 20க்கு 50 அளவுள்ள வெஸ்ட் ஃபேஸிங், அதாவது மேற்கு பார்த்த மாதிரி புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் டிசைனில் 3D பாக்ஸ் டைப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக பால்கனியில் டெஃபர் கிளாஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. முருகேஷ் பேசுகிறேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா சொந்தத்துக்காக தாங்க கட்டியிருக்காங்க. அவங்க பசங்களுக்கு வெளியில் ஜாப் கிடைச்சதுனால அவங்க இந்த வீடு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது தண்டராம்பட்டு ரோட்லேருந்து ரொம்ப கிட்டியே இருக்குங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வீடு இருக்குது. போர்ட்டிகோல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழேன்றதுனால ஹைட் கம்மியாக தாங்க இருக்குது. போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா சைடு வாலில் 3D மாடலில் வால் டைல்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் மேக் பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில், அதாவது மெயின் கதவுக்கு பக்கத்தில் 3 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைடு வாலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் EB யூனிட்டும் மோட்டருக்கு சுவிட்சஸும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு வாலில் டைல்ஸ் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அழுக்கு படிந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேங்காய் மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் ஒரு மீடியமான சைஸில் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு வாலில் 3D டிசைனில் சிவில் ஒர்க்லேயே மேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலரில் 2க்கு 4 சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு வாலில் சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் மேக் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் வைக்கிறதுக்காக செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்ட்டிஷன் ஒர்க்கு இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் டிவி யூனிட்டு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஎஸ் வெளிச்சத்துக்காகவும் காத்தோட்டமாக இருக்கிறதுக்காகவும் இந்த இடத்துல ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வாஷ் பேஷனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓடிஎஸ்ல கவனிச்சிங்கன்னா சைடு வாலில் ஃபுல்லாகவே டைல்ஸ் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு ஹோம்ங்க. அதாவது லாஃப்ட் கபோர்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்ஃப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசியில் கபோர்டு ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. போதுமான அளவுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி விண்டோஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்து சைடு வாலில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிவேர் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிராண்டட் கம்பெனி. பாத்ரூம் ஃபுல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸில் இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதாவது எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பக்கமும் சைட்லேயும் காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக யூபிவிசி விண்டோஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டோட போர்வெல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசியில் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கான லாக்கல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. 3 ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன். கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கிச்சன் செட்டப்பில் ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபில் கிளாஸ் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. பூஜை ஐட்டம் வைக்கிறதுக்காக இந்த செல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் கபோர்டில். மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஃபேன் வைக்கிறதுக்காக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் தாங்க. டைரெக்டாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேலே கொண்டு பேசிக்கலாம். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகவே கிரில் ஒர்க்கில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டியாக இருக்குங்க.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வீடு கேட்குறீங்க. அவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுள் ஆகும். ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் ஸ்டெப்ஸும் எஸ்எஸ்ல வந்து கைப்பிடி வச்சுருக்காங்க. சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு டோரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க டெரஸில். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லர் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். டைரெக்டாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பால்கனிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்கோலா டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.